ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ளோர் ஸ்லாபேஜ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃப்ளோர் ஸ்லாபேஜ் மோஸ்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிராயிங்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பார்டர் மாதிரி டிசைன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பிளானுக்கு தான் நான் ஃப்ளோர் ஸ்லாபேஜ் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஆர்கிடெக்சர் டேப்ல ஃப்ளோர், ஃபோர்த் ஆப்ஷன் ஸ்லாபேஜ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஏஜ் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் இருக்குது. இதே நான் ஷேப் மாற்றினா கூட ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆயிரும். இது உங்களுக்கு எந்த சைடு எட்ஜில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அகைன் ஃப்ளோர் ஸ்லாபேஜ் உங்களுக்கு இந்த சைடு வேணுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ரொஃபைல் வேணுன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே எனக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் வேணும்னா நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்து யூஸ் பண்ணணும். இல்லைனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தோன்னா ரெண்டு சைடுமே எனக்கு சேஞ்ச் ஆயிரும். எடிட் டைப் இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்ளை. ஸோ நான் டூப்ளிகேட் கொடுக்காதனால என்ன ஆயிருக்குன்னா எனக்கு ரெண்டு சைடுமே எனக்கு இதுவாயிருக்கு. இது ஸ்ட்ரக்சர்ஸில் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோட லொக்கேஷன் ஒன் வே ஸ்லாபா, டூ வே ஸ்லாபா அந்த மாதிரி பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு பார்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது டிஃபால்ட்டான ஷேப்லாம் நம்ம வச்சு பார்த்தாச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது இது தனியாக செலக்ட் ஆகும், இது தனியாக செலக்ட் ஆகும். இதே நான் நாலு சைடுமே கொடுத்துட்டேன்னா இது ஒரு கண்டினியூட்டியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாபேஜ் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஆர் ரிமூவ் செக்மெண்ட் இருக்கும், கொடுத்துட்டு எந்த ஏரியா வேணுமோ கொடுத்தீங்கன்னா இந்த சைடும் ஃபார்ம் ஆயிரும், இந்த சைடு வேணும்னா கூட கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் இதை மொத்தமாக செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபுல் ஃபார்மாக செலக்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இது மட்டும் செலக்ட் ஆகும். இது நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் கண்டினியூவாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஃப்ளோர் கீழே ஒரு ஸ்லாப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கீழே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாலோவாக தான் இருக்கும், கேப்போட தான் இருக்கும். ஓகேவா? இதோட நான் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணோன்னா எடிட் டைப் இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுவும் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இது நம்ம டிஃபால்ட்டான ப்ரொஃபைலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுன்னா சேம் நம்ம வால் ரிவீல், வால் ஸ்வீப்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம நியூ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணோம், அதே ப்ராசஸ் தான். ஸோ நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் நியூ ஃபேமிலி இதில் போயிட்டு மெட்ரிக் ப்ரொஃபைல் ஓப்பன். ஸோ நம்ம அங்கே என்ன ஷேப் நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே. ஸோ இதை போயிட்டு லோட் இன்டு ப்ராஜெக்ட் 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லாபேஜை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டைப் ப்ரொஃபைல்னு இருக்கா, அதில் போயிட்டு ஃபேமிலி 2 நான் ஆல்ரெடி ஃபேமிலி 1 ரெடி பண்ணி வச்சிருக்கனால எனக்கு ஃபேமிலி 2ன்னு காமிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா என்னோட ஃப்ளோரில் எனக்கு அந்த ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் த்ரூ அவுட் தி இது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்டர் மாதிரியும் கொடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் மெட்டீரியல் அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ நான் ஒரு எல்லோ கலர் கொடுத்துட்டு ஓகே. ஸோ உங்களோட ஃப்ளோரோட கீழே எட்ஜஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு மல்டி ஸ்டோரிலாம் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் வெளியே எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால் ஸ்வீப் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டிசைன் நல்லா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் எக்ஸ்டீரியர் டிசைனுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஃப்ளோர் ஸ்லாபேஜ் யூஸ் பண்ணோம். ஒன்று டிஃபால்ட்டான ப்ரொஃபைல் வச்சு யூஸ் பண்ணோம், அப்படி இல்லைனா நம்மளே நியூ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் கீழே ஒரு ஃப்ளோரு கீழே ஒரு பார்டர் மாதிரி யூஸ் பண்ணதுக்கு தான், வேற எந்த பர்பஸும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா எங்களோட FB இன்ஸ்டால இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நியூ கமெண்டோட வரேன். Until stay happy and stay safe, Makkalae.